ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபீனா சமையல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வெண்டைக்காய் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எங்கள் அம்மாவுக்கு வெண்டைக்காய் குழம்பு வச்சாங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், அதுக்கு ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி, இப்போ 2 பூண்டு, ஃபுல் பூண்டு எடுத்து வச்சுருக்கோம். முழு பூண்டை இப்போ நல்லா வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் 3 துண்டு தேங்காய், எண்ணெய் ஊற்றி நல்லா வெங்காயம் நல்லா வதங்குது. இப்போ தேங்காய் நம்ம ஒரு 3 துண்டு தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம். அந்த தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம். அந்த தேங்காவை அதில் போட்டுக்கலாம். போட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கணும். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த வீடியோ பார்த்து இந்த குழம்பு ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. பாருங்கள், இப்போ நல்லா வதக்கிட்டுருக்கு. நல்லா வதங்கணும். இப்போ வந்து நான் மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 2 தக்காளி, இந்த குழம்புக்கு புளிப்புத்தன்மை இருந்தால் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ கொஞ்சம் பாருங்கள், குருமிளகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன் நல்லா ஆட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இப்போ நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா தக்காளி, அந்த தக்காளி 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். தக்காளி நம்ம போட்டுக்கலாம். போட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் இந்த குழம்பு ரெசிபி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட். இப்போ பாருங்கள், புளி வந்து தேவையான அளவு புளி கொஞ்சமாக தான் எடுத்திருக்கோம். தக்காளியும் போட்டிருக்கனால கொஞ்சம் புளியோட அளவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நாங்கள் புளியும் அதோடு சேர்த்தியே வதக்கிடுவோம். தக்காளியோட தனியாக கரைச்சி ஊற்ற மாட்டாங்க. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா வதக்கியாச்சு. அப்புறம் அதே மாதிரி நாங்கள் சாதமும் வந்து நாங்கள் வடித்து தான் சாப்பிடுவோம். நாங்கள் குக்கரில் வைக்க மாட்டோம். பாருங்கள், இப்போது சாப்பாடு ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம மசாலா இப்போ வறுத்து வச்சதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டோம். அதை ஆறட்டும். இப்போது அதே ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ வணக்கின அந்த சட்டி வச்சுருக்கோம். இப்போ அதுலேயே வந்து வெண்டைக்காவை போட்டுக்கிறோம். வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கணும். வெண்டைக்காய் நல்லா வதங்குறதுக்கு நம்ம கல் உப்பு மட்டும் போட்டால் போதும். நம்ம எண்ணெயெல்லாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு அரை டீஸ்பூன் இப்போ கல் உப்பு போட்டிருக்கோம். போட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். அந்த வழுவழுப்பு தன்மையே இருக்காது நம்ம உப்பு போட்டு வணக்கினோம்னா. நம்ம ஆயில் ஆட் பண்ணி வறுக்க வேண்டாம். இப்படி போட்டால் போதும், சூப்பராக இருக்கும். வழுவழுன்னு இருக்காது, சீக்கிரமாக வதங்கி வந்துடும். நம்மளுக்கு கலரும் மாறாது, அந்த பச்சை கலர் அப்படியே இருக்கும். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் வழுவழுன்னு இல்லை, நல்லா நம்மளுக்கு வணங்கிருச்சு. பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா இப்போ நம்மளுக்கு வணங்கிருச்சு. வணங்கின வெண்டைக்காவை நம்ம இப்போ இன்னொரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம ஆற வச்சுருந்தா அந்த மசாலாவும் நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா நல்லா அரைச்சாச்சு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம இப்போ பாத்திரம் வச்சாச்சு. மீன் குழம்பு, வெண்டைக்காய் குழம்புக்கெல்லாம் இந்த சட்டியில் வச்சா தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் மண் சட்டிலேயும் வைப்போம். இப்போ இந்த சட்டியில் இப்போ மீன் குழம்பு வச்சுருந்தாலும் இது டேஸ்டியாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நாங்கள் தேங்காய் ஒரு 2 தேங்காய் எண்ணெயில் தாளித்தா குழம்பு சூப்பராக இருக்கும். தேங்காய் ஒரு 2 டீஸ்பூன்,
அப்புறம் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தான், அது ஒரு 3-4 டீஸ்பூன். பாருங்கள், இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சோன்னே கடுகு, ஜீரகம், வெந்தயம் 3 நம்ம 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம், அது போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், 3 சேர்த்து 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம், அது போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம போட்டுட்டோம். போட்டு இப்போ நம்ம ஒரு 4 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழம்பு. இப்போ சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுருவாங்க எங்கள் அம்மா. பாருங்கள், சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டாச்சு. போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லெண்ணெயும் தேங்காயும் ஊற்றி செஞ்சோம்னா குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போது நல்லா வதக்கியாச்சு. நம்ம அந்த தூளெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து இப்போ நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன். பாருங்கள், இப்போ நம்ம மல்லித்தூள், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் தான் போட்டாச்சு. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு இப்போ நல்லா நம்ம இலக்கிக்கணும். கருகக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா வதக்கி விட்டு இப்போ நம்ம வெண்டைக்காவையும் அதில் போட்டுடலாம். ஆல்ரெடி வெண்டைக்காய் நல்லா வதங்கி தான் இருக்குது, அதனால் அப்படியே போட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மசால் தூள் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மசால் தூளை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் குழம்பு, பார்க்குறக்கே சாப்பிட்லாமான்னு தோணும், அந்த மாதிரி இருக்கும். இது நாங்கள் இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலெல்லாம் போட்டாச்சு, அரைச்சி வச்சுருக்க மசாலா. இப்போ நல்லா இலக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு குழம்பு எப்படி நம்மளுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு. நம்ம இப்போது வெண்டைக்காய் வதக்கும் போதே உப்பு நம்ம போட்டிருக்கோம், அதனால் இப்போ கொஞ்சம் மட்டும் நம்ம பார்த்துட்டு போட்டுக்கலாம். கல்லுப்பு தான் போட்டு செய்வாங்க குழம்பு, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழம்பு. இப்போ இந்த குழம்பு, இப்போ நாங்கள் வைக்கிற குழம்பு ஒரு 4-5 பேர் தாராளமாக ஒரு 5-6 பேர் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு வச்சுருக்கோம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. பாருங்கள், குழம்பெல்லாம் கூட்டி வச்சுட்டாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இங்கே சாப்பாடும் ரெடி ஆகிட்டுருக்கு, சாப்பாடும் வேக போகுது. பாருங்கள், குழம்பு நல்லா சூப்பராக கொதிக்குது. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் போதும், குழம்பு ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்போ குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மூடி வச்சிடணும். குழம்பு நல்லா சூப்பராக நம்மளுக்கு ரெடியாகி வந்துடுச்சு. சாப்பாடும் நம்ம வடித்து வச்சிட்டோம், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சு, சாப்பாடு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நாங்கள் மட்டனில் கொஞ்சம் உங்களுக்கு நான் போட்டு வீடியோவில் காமிக்கிறதுக்கு வேண்டி நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ மட்டன் வந்து சுக்கா, இதைத்தான் வந்து உப்பு கண்ட மாதிரி நாங்கள் செய்வோம். இப்போ மட்டனை பாருங்கள், நான் கொஞ்சம் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 போல் எடுத்து வச்சுருக்கேன், 10-15 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அதை நல்லா கழுவியாச்சு, உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவியாச்சு. கழுவி லைட்டாக உப்பும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ பாருங்கள், அது நல்லா பிரட்டிக்கிறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஒரு நாளைக்கு உங்களுக்கு மட்டனில் நான் இந்த மாதிரி உப்பு கண்டம் நாங்கள் போடுவோம், அந்த மாதிரி போட்டு உங்களுக்கு நான் வீடியோ காமிக்கிறேன். இது வந்து இப்போ சுக்கா தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ நம்ம சுக்கா தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பாருங்கள், நல்லா பிரட்டி வச்சுட்டு, இது ஊற வேண்டியதில்லை, அப்படியே நம்ம போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட், சூப்பராக இருக்கும்.
இது சாம்பாருக்கு, ரசம் சாப்பாடு, தயிர் சாப்பாடுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டோன்னா வேறு லெவலில் இருக்கும், அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ நாங்கள் கடாயை வடை சட்டி வச்சுட்டு இப்போ நாங்கள் இது செஞ்சு வச்சது தான், எங்கள் அம்மா வத்தல் போட்டு வச்சது தான். பாருங்கள், கொத்தவரங்காய் வத்தல். நான் இப்போ ஆல்ரெடி நாங்கள் ஏற்கனவே இப்போ ஒரு வீடியோ வந்து இன்னும் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ நாங்கள் வத்தல் போட்டிருக்கோம். நல்லா காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ இது சுண்டக்காய் வத்தல் எங்கள் அம்மா செஞ்ச வத்தல் தான். இப்போ பாருங்கள், இப்போ அதையும் வறுத்து இப்போ எடுத்துக்கலாம். இதெல்லாம் சாப்பாட்டுக்கு தான் இப்போ நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது மோர் மிளகா போட்டுக்கலாம். இப்போ மோர் மிளகா நாங்கள் வீட்டிலையே போட்டது தான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். காரமும் இருக்காது, ஏன்னா நாங்கள் அவ்வளோவா காரம் இருக்காது. நாங்கள் தயிரில் போட்டு ஊற வச்சு அதுக்கப்புறமா காய வச்சு வத்தல் பண்ணினது. இந்த வெயிலுக்கு இந்த மிளகாவும் வச்சு சாப்பிட்டோம்னா செமையாக போகும் சாப்பாடு. நல்லா மோர் சாப்பாடுலாம் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட். பாருங்கள், இப்போ அடுத்தது இப்போ நம்ம சுக்காவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, மட்டன், அதை நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா பொன்னிறமாக நல்லா முருகி வரும், அந்த அளவுக்கு நம்ம விட்டுட்டு எடுத்துடணும், கரியக்கூடாது. பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்ம சுக்கா. அவ்வளோதான் இந்த வீடியோ. பாருங்கள், எல்லாமே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை பை.